ஈரான் அணு ஆயுத வலிமை பெறுவதை தடுப்பதே அதன் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிரதான காரணமாக கூறப்படுகிறது. உலகில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 9 நாடுகள் அணு ஆயுத திறனை பெற்றுள்ள நிலையில் ஈரானும் அதை நோக்கிச் செல்வதாக அமெரிக்கா கருதுகிறது. இதை தடுத்து நிறுத்த பல ஆண்டுகளாகவே அமெரிக்கா காய் நகர்த்தி வருகிறது. ஈரான் அணு ஆயுத வலிமை பெற்றால் தங்கள் இருப்புக்கே ஆபத்து என இஸ்ரேலும் கருதுகிறது. மறுபுறம் தாங்கள் மின்சார உற்பத்திக்காகவே அணுசக்தி வலிமையை பெறுவதாக ஈரான் கூறி வருகிறது. எனினும் இதை நம்பாத அமெரிக்கா பொருளாதார தடைகள் உட்பட பல்வேறு வழிகளில் ஈரானுக்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. பதிலுக்கு கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் போர் அப்போதைக்கு முடிவுக்கு வந்தது. அணு ஆயுத வலிமை தடுப்பு குறித்து அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேசின. அதில் முடிவு கிடைக்காத நிலையில்தான் தற்போதைய தாக்குதல் தொடங்கியுள்ளது. இம்முறை ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதும் டிரம்பின் இலக்குகளில் ஒன்று என கூறப்படுகிறது. ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் உஷாராகியுள்ளது. நாடு முழுவதும் சைரன் ஒலியை எழுப்பியபடி வாகனங்கள் மக்களை எச்சரித்து வருகின்றன. நிலைமையை சமாளிக்க அவசர நிலையை இஸ்ரேல் அரசு பிறப்பித்துள்ளது. ஈரான் வான்வெளி மூடப்பட்டுள்ளது. அனைத்து பயணிகள் விமானங்கள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரான் அருகே அமெரிக்கா தனது படைகளை குவித்துள்ள நிலையில் தாக்குதல் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் கடும் பதற்றம் நிலவுகிறது. ஈரான், குவைத் மற்றும் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் அறிவுறுத்தியுள்ளன. ஈரானில் உள்ள இந்தியர்கள் இயன்றவரை வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவி ஏதேனும் தேவைப்பட்டால் தங்களை அணுகலாம் என்றும் இந்திய தூதரகம் கூறியுள்ளது. தொடர்பு கொள்ள மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்களும் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரான் மற்றும் இஸ்ரேல் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளதால் அந்நாடுகளுக்கான இந்தியாவின் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன.